3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்ப ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன? உங்ககிட்ட 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அது எப்படிங்க வந்தது? நீங்க சொன்ன அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து 6 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க. நீங்க வந்து என்ன சார் சொல்லி தரீங்க? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. என் பையன் ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு சார். 4 வருஷமும் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. ஆனா இப்ப அவன ஷூட்டிங்னா ஸ்விமிங் தெரியாது அவனுக்கு. பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. இப்ப நீங்க சொல்ற தியரி படி பார்த்தா பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே மூட்டையா கொண்டாந்து உங்கள்ட்ட கொட்டுறதுக்காக வர்றாங்க மாதிரி சொல்லி பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அத பிடிங்கி தின்னாரா அனுமாரு. அப்போ ப்ரீகேஜிக்கு ஃபீஸ் அதிகம், பிளஸ் 2க்கு ஃபீஸ் கம்மியா. எந்த பிளஸ் 2 பையனுக்கு நாப்பி மாத்திட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நம்ம நாட்டுல இந்த மாதிரியான அற்புதமான ஐடியாஸ் நீங்க வச்சிருக்க வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஊழல் நடக்கலாம், எவ்வளவு வேணாலும் லஞ்சம் நடக்கலாம். அந்த இனாம் இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய பட்ஜெட் எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தா எஜுகேஷன், கல்வி என்பதற்கு ஒரு பெரிய ஸ்பெண்டிங் ஒரு பக்கம் நடந்துட்டு. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் கல்வி என்ற ஒன்றை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கையில மேல வந்துருவாங்க. நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானு, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. சோ அதனால உனக்கு நான் கொடுத்திருக்க ஒரே சொத்து எஜுகேஷன் தான். தமிழ்நாட்டுடைய எக்ஸாக்ட் மிடில் கிளாஸ்ல பாக்கையில பளிச்சுன்னு இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள செலவெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாத நெருக்கடி இருக்கும். வேண்டாங்க பொண்டாட்டி ஆட்டோ வித்து பிள்ளை கான்வென்ட்ல சேர்த்து விட்டா. இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். எஜுகேஷனுக்கு பயங்கர செலவாகுதுங்கிறதா ரியாலிட்டி சொல்லப்படுது. கல்வி கொள்ளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த பக்கம் பள்ளிக்கூடத்து நிர்வாகிகள், ஆசிரியர்கள், கரஸ்பாண்டன்ட்கள், கொஞ்சம் பப்ளிக்கும் இருக்காங்க. எஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் நினைக்கிறேன். இந்த தேசத்து நியாயம் எங்கேயாவது ஓரத்துல 1/4 இன்ச் பாக்கி இருந்தாகணும், அதை தோண்டி எடுக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. என்னால கல்வி செலவு தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க யார்? ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கட்டும் பொழுது பர்சனல் லோன் மாதிரி போட்டு அது மாதிரி பண்ணாதான் சார் பண்ண முடியுது. ராத்திரியான தூக்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன். நம்மளுடைய ஆண்டு வருமானத்துல ஸ்கூல் எஜுகேஷனுக்குன்றது பர்சனல் லோன் தாண்டி இன்னும் வேற நகை அடை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தாண்டி போயிட்டு இருக்கு. வீட்டோட மதர் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க கேட்ட லோன் அமௌண்ட்டுக்கு வீட்டை மாத்திரம் அடமானம் வச்சா பத்தாது போல இருக்கு சார். என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது எனக்கு. அவன் படிக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் தான். ஆனா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரீஸ் வேற. இப்ப இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும். பிளஸ் இன்னொன்னு வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் கம்பல்சரி ஒரு இஎம்ஐ இருக்கும். எனக்கு இஎம்ஐ கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டுல தான் இருக்கேன். அதை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பைபிள்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. இப்ப இருக்கிற 2 குழந்தைகளை நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நானும் என் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஒய்ஃப் வந்து வீட்டுல இருக்கட்டும், அந்த நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு 2வது குழந்தையும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா என் ஒய்ஃபை கண்டிப்பா நான் வேலைக்கு அனுப்பணும். இதுவே எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நம்ம ஒரு சொக்கா வாங்குறதுக்கு 4 கடை ஏறோம் இல்லையா, அந்த மாதிரி we have to do school shopping. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூல் செலவு நமக்கு பாரமா தெரியாது. அப்படினா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ இவங்க சொன்ன எல்லாமே அவங்க ஸ்கூலுக்கான ஒரு ஸ்டார் டாக் சார். ஹோட்டல்ல எப்படி 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கோ அந்த மாதிரி அவங்க இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுட்டு இருக்கா சார். ஸ்கூல்ல வந்து பாஸ்கெட் பால் இருக்கு, ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் இருக்கு, செஸ் இருக்கு, யோகா சொல்லி தரோம். உங்க பொண்ணுக்கு ஸ்விமிங் தெரியுமா? அது இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கா மேடம். இது எல்லாமே வெளியிலயும் சொல்லி தராங்க சார். ஆனா இவங்க வந்து அதுக்கான வாங்குற ஃபீஸ் வந்து நம்மளால இமேஜினே பண்ண முடியாது சார். ஐயோ ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டு நான் படும் பாடு அந்த மாதிரி. see if you are a parent you are supposed to be sitting this side. எனக்கு அது கஷ்டமா தெரியல. I enjoy it. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. Because you have too much of whatever you said. That's the problem. No, I value what I have. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீஸ்ல மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? I know the right value what to give. தசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. I know the right value what to give. We also know the value of extra. ரெண்டு பேரும் கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க, அது தமிழ் ஷோ. என்னடா மானே பாதி சண்டையில வர்ற? ஆமா, அவர் அண்டர்டேக்கர், இவர் ட்ரிபிள் எச். First time I heard a word saying school shopping. நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வேர்டை நான் கேள்விப்பட்டதே. அவங்க புதுசா ஒரு டேர்ம் காயின் பண்றாங்க. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸ்கூல்ன்றது ஒரு காலத்துல சர்வீஸா இருந்தது, இப்ப வந்து ரொம்ப கமர்ஷியலா மாறிச்சு. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அந்த மேடம் சொன்னது. ஐயோ ஏன்டா என் வாயை புடிங்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏஜென்சிக்கு இவ்வளவு காசு தரணும், ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் காஞ்சிபுரத்துல என்னன்னு சொன்னாங்க. ஆனா 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா,
3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்ப ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன? சொல்லுங்க. அத சொல்லுவாங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன இருந்தா 15 ஸ்கூல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க சார் 3 வருஷத்துல. எவன் அப்ப விட்டு காசு மேஜிக்கல் மிராக்கிள். எல்லா ஸ்கூல்லையும் ஒரே மாதிரி நீங்க முடிவு பண்ண முடியாது. நீங்க குடுக்கற பைசாக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கிறதா? குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றேன்டா. எனப்புன மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போ. See, I'm not looking at value for money. இது வந்து வேல்யூ ஃபார் மணியே கிடையாது. School is not a service. School is not a service. School is not a service. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. It is not. My teachers did not provide me a service. இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். அதனால தான் நான் சொல்றேன், அவங்க வந்து 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க முடியும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 15 ஸ்கூல் ஆரம்பிக்க முடியுமா? ஐயே வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. நான் midnight to 12 o'clockல இருந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் கியூல நின்னு 250ல இருந்து 600 பேரண்ட் வரைக்கும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. பிரஷ் பேஸ்ட் கொண்டு போய் அங்கேயே பாய போட்டு படுத்து அப்ளிகேஷன் வாங்குற பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. இல்ல அவரு வேற கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு செலவாகுது, நஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னா 3 வருஷத்துல 15 ஸ்கூல் எப்படி ஆரம்பிக்க முடியுதுன்னு கேக்குறாரு. அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு, கொஞ்சம் லேபர் பிரச்சனை. சார் நீடு இருக்கிற இடத்துக்கு 15 ஸ்கூல்ஸ் நடத்துறீங்கல்ல, ஒரு நிமிஷம் மேடம், செலவை சொல்றீங்கல்ல. ஆஹா வளைய விரிக்கிறான் வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி. செலவை சொல்றீங்கல்ல, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு செலவுன்னு சொல்றீங்கல்ல, 15 ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்னன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கும் பதில் சொல்லுங்க. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. இந்த நம்பர் காஸ்ட் டு காஸ்ட் சார். டுடே வாட் we are operating, what is we are getting, அதுக்கு கம்மியாவே இருக்கு. ஒரு நிமிஷம் அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். இங்க பாருங்க, ஒன்னு சொல்றேன் கேளுங்க. காஸ்ட் டு காஸ்ட்னா ஒருத்தர் 15 ஸ்கூல் எப்படி நடத்துவீங்க? மாட்னாடா மானஸ்த. ஒரு நட்டப்படுதுனா எப்படி அடுத்து ஸ்கூல் கட்டிட்டு போறீங்க? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. கட்டத்துல வந்து நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் நம்ம அப்ளிகேஷன் வாங்குறோம். ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அமௌண்ட்டையும் நம்ம பார்க்கும்போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கொஞ்சம் பயந்துட்டேன். இப்போ 2 குழந்தைங்க என்னோட குழந்தைங்க படிக்கிறாங்க. வேன் ஃபீஸ் மட்டுமே 42,000 ரூபாய் கட்டுறேன் நான். சரி, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பான். சேம் ஸ்கூல், ஏன்னா மத்த எல்லா ஸ்கூல்லயும் லட்சக்கணக்கில் இருந்தது, இந்த ஸ்கூல்ல தான் கொஞ்சம் தௌசண்ட்ஸ்ல இருந்தது. ஹானஸ்டா சொல்லணும்னா அடுத்த ஸ்கூல் மாறலாம்னு சொல்லிட்டு நான் அப்ளிகேஷன் எல்லாமே வாங்கிட்டேன். இவளுக்கு வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ஸ்பேஸே கம்மியாயிடும். பிகாஸ் சாட்டர்டே சண்டே கூட ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் போய் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா? ஒரு நாளைக்கு 24 hours 10 தேயா பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. இந்த வயசு இருக்கும் போதே நம்ம ஓடிட்டோம்னா அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துடலாம். அந்த ஸ்பேஸ் வந்து நான் சில சமயம் அவரை கேட்கும் போது இந்த சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கோயப்பா அப்படின்னு கேட்கும் போது இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னா அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க. சோ எங்களுக்கான ஸ்பேஸே நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். கணவன் மனைவிக்கான அந்யோன்யமான ஸ்பேஸே குறைபடும். ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். துள்ளி குதிச்சிட்டாரு. சரி, அது என் வீக்னஸ். அதையும் திருப்பி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? கண்டிப்பா 2 பேரும் அதுக்காக we have to run. சார் ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு சார். சார் ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு சார். வாய் கிழிச்சிரும். புரியுதா? ஏன் இவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த நல்ல பெரிய ஃபீஸ் கொடுக்குற ஸ்கூல்ல தான் போடணும்? ஒரு நிமிஷம், நீங்க பேசாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமே ஒரு பதில். கவர்மெண்ட் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பத்தி பேசல சார். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. இப்ப வந்து என்னன்னா இன்னொரு ட்ரெண்ட் என்ன, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒரு பேரண்ட் பக்கத்து வீட்டுக்காரர் போடுறானா இவங்களும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடணும்னு நினைக்கிறது தப்பு. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. ஏன்னா அந்த பையன் ஐபி இன்டர்நேஷனல் பக்காலரேட் சிலபஸ் அதுல படிக்க வைக்கிற அவன் அமெரிக்கா போயிடறான் உடனே. அதனால என் குழந்தையும் ஐபி ஸ்கூல்ல படிச்சா இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம், நல்லா இருக்குமேன்டா. அப்ப வந்து மத்த ஸ்கூல் ஜெனரல் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்கும் இருக்க ஐபி ஸ்கூல்ஸுக்கும் ஃபீஸ் கேப் நிறைய டிஃபரன்ஸ். கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருது. நீங்க சொன்ன சிபிஎஸ்இக்கும் அது வார்த்தை கூட தெரியாது எனக்கு. ஐபி இன்டர்நேஷனல் பக்காலரேட் ஓகேங்களா, வேர்ல்ட் ஸ்கூல். உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா, அந்த கதை தான் இவங்க கதை. இதுல இந்த ஃபீஸோட டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றீங்கல்ல, இதுல என்ன சார் புதுசா சொல்லி தரீங்க? ஃபீஸ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா அதுல இல்ல சார். இல்ல எனக்கு என்ன நெருக்கிறது வந்து ஃபீஸ் சார். என்னன்னா நான் சிபிஎஸ்இல வந்து 60,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறேன். எந்த பயனும் இல்ல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். நீங்க சொன்ன அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து 6 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க.
நீங்க வந்து ஃபீஸ் விட்டுருங்க, ஃபீஸ் என்னால தொட முடியாது. என்ன சார் சொல்லி தரீங்க? நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. எல்லா விதமான விளையாட்டுகள் என்ன சார், ஒரு மாணவன் எல்லா விதமான விளையாட்டுலயும் எப்படி சார் ஃபர்ஸ்ட் வருவான்? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. 7 வயசுல ஒரு பையனுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணும். அது வந்து டான்ஸ் வந்து அவன் கடைசியா படிச்சு முடிச்சு தான் வந்து கத்துக்க வேண்டியிருக்கு. அதான் 1 2 அதேதான் 1 2 டங் டங் டன் டன் அதான் முக்கியம். ஆனா இந்த கரிக்குலத்துல அவன் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட டான்ஸும் சப்ஜெக்டா எடுத்து படிக்கலாம். அமெரிக்கனுக்கும் சிபிஎஸ்சிக்கும் இல்ல சார், நீங்க சொல்ற சிலபஸ்க்கும் சிபிஎஸ்சிக்கும் டான்ஸ் மட்டும் தான் 6 லட்சம் நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். 3 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம். இல்ல இப்போ அவர் சொன்னார்ல, ஒரு பையன் 7th படிக்கிறவன் டான்ஸ் ஆடணும்னு நினைச்சானா அவன் ஃபுல்லா படிச்சு முடிச்சு தான் டான்ஸ் ஆடணும்னு. அதுவாம் பாருங்க ஒரு டான்ஸ் சும்மா. என் பையன் ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு சார். 4 வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். 4 வருஷமும் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. ஆனா இப்ப அவன ஷூட்டிங்னா ஸ்விமிங் தெரியாது அவனுக்கு. சரி, கவலைப்படாதீங்க செட்டியார். இன்னும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா இந்த பிரச்சனையை உடனே சமாளிச்சிடலாம். அவனுக்கு ஸ்விமிங் தெரியாது உண்மையிலே. என்ன நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன், என்ன சொல்லி தராங்கன்னு. ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கு. கண்டத கழுதியில பார்த்து கண்ணுல கெடுத்துக்கிறாங்க, அந்த பக்கமா போக. ஒண்ணும் கிடையாது, பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விமிங் பூல்ல இறக்கி விட்டுருவாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு அந்த 1 hour கிளாஸ் முடிஞ்சா திரும்ப வந்துறாங்க. ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். கோச்சிங்னு எதுவுமே கிடையாது சார். அவனுக்கு இன்னைக்கும் ஸ்விமிங் தெரியாது. 4 வருஷமா ஸ்விமிங் கிளாஸ் போறான். மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடிக்கிட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இருக்கும் பள்ளிக்கூடங்களின் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல எங்க தெரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா. சிங்காரவேலு கமிட்டியோட வெப்சைட் ஒன்னு இருக்கு. போன வருஷமே நான் அதை பார்த்துட்டேன். எங்க குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல வாங்குறது கிடையாது. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே அதான் பிரச்சனை இப்போ. சார், அது சப்போஸ் ஒரு ஸ்கூல் வாங்கலைனாக்கா யூ கேன் கோ டு கோர்ட் ஃபார் இட். அந்த பையன் அங்க படிக்க விடுவாங்களா? அதுக்கப்புறம் இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இப்போ இந்த ரூலுக்கு மீறி ஒருத்தர் ஸ்கூல் ஃபீஸ் வாங்குது. ஒரு அப்பா இந்த இருக்கிறாரு, ஓகே, இவர் வந்து கேஸ் போடுறேங்கிறாரு. இப்ப இவர் பிள்ளை என்ன ஆகும்? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி சார், ரீஃபண்டபிள் நான் ரீஃபண்டபிள் 2 வாங்குறாங்க சார். 40,000 ரீஃபண்டபிள் அமௌண்ட், 40,000 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அதுக்கப்புறம் பர் டேர்ம் ஜஸ்ட் 5,000 ரூபீஸ் பே பண்ணணும். ஓகே, அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இவங்களே எடுத்துக்கிறாங்க 15 வருஷத்துக்கு. ஒரு கந்து வட்டிக்காரனுக்கும் இந்த ரீஃபண்டபிள் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வாங்குறவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எல்லா ஃபீஸையும் வாங்குறீங்க, அதையும் வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கிறீங்க. +2 வரைக்கும் முடிச்சிட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புடிச்சிட்டு அதே 40,000 ரூபாய் கொடுக்கல எங்களுக்கு என்ன யூஸ்? ஏண்டா ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. சம்மர் லீவ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்குறீங்களா இல்லையா? சம்மர் லீவ்ல ஸ்கூல் இஸ் நாட் ஆபரேட்டிங், ரைட்டா? ஓய், எனக்கு இதுல ஒரு ரீசன் சொல்லுங்க. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. 12 months வாங்கலாம். டீச்சர் சாலரியும் சம்மர்ல பே பண்ணணும். டீச்சர்ஸ் வரலங்கிறதுனால டீச்சர்ஸ்க்கு சாலரி பே பண்ணலன்னா வேற எங்கயாவது போயிடுவாங்க. எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். 1 மாசம், அந்த 1 மாசத்துக்கும் ஃபீஸ் வாங்கலாம்னு சட்டம் சொல்லுதா? கோர்ட் கேஸ்னு போவேங்கறீங்க. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. வாங்க கூடாதுன்னு சொல்லல சட்டம். அது தெரியல மேடம். 100% ஷூர். 100% ஷூர். அருமையான பாயிண்ட். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். நம்ம நாட்டுல இந்த மாதிரியான அற்புதமான ஐடியாஸ் நீங்க வச்சிருக்க வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஊழல் நடக்கலாம், எவ்வளவு வேணாலும் லஞ்சம் நடக்கலாம். ஐயா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா. அதாவது எனக்கு தாங்க முடியலங்க அப்படின்னு ஒரு கோபம் இருக்குல்ல, இப்படி ஃபீஸ் வாங்குறீங்களே அப்படின்னா அது எது? எங்க ஸ்கூல்ல ஸ்விம்மிங்கும் கத்து கொடுக்கறோம். அதுக்கு மந்த்லி ஜஸ்ட் 5,000 ரூபீஸ் நீங்க பே பண்ணா போதும். ப்ரீகேஜிக்கு 75,000 ஃபீஸ் வாங்குறாங்க. பிளஸ் டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எவ்ரி டைம் 10,000 சொல்லி 3 டைம் வாங்குறாங்க. இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதே இல்ல. இதுக்கு மேல கொடுக்கிறதுக்கு எங்க கிட்ட இருக்காது. ப்ரீகேஜிக்கு எதுக்கு அவ்வளவு வாங்குறாங்கங்கறத என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா வேணும். இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானீங்க. ஐயோ 10th +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு கிடையாது. அவங்களோட லேப் வைஸ் மட்டும் தான் அவங்களுக்கு. ஆனா ப்ரீகேஜியை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஆட்டா எல்லா நேரத்துல தான் பசிக்கிறது, பேல வர்றது, மோள வர்றது எல்லாம். நார்மலா ஒரு ப்ரீகேஜிக்கு 4 ல இருந்து 5 ஹெல்பர்ஸ் தேவைப்படும். சோ ஒரு ஹெல்பர் இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 இல்லாம கிடைக்கிறது கிடையாது. பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. சோ ப்ரீகேஜிக்கு பாத்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றது, சரி, அவங்களுடைய Dress சேஞ்ச் பண்றது, சரி, இந்த மாதிரி ப்ரீகேஜிக்குன்றது அதிகமான நாட்டம் தேவைப்படுது எங்களுக்கு. சார், அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார்.
இப்ப நீங்க அந்த ப்ரீகேஜிக்கு வந்து நாப்பி மாத்துறீங்க, ஆயமா போடுறீங்க, உங்களுக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லாமே ரைட். நீங்க சொல்ற அதே பாயிண்ட் பிரகாரம் நான் வரேன். இவ லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். அப்போ ப்ரீகேஜிக்கு ஃபீஸ் அதிகம், பிளஸ் 2க்கு ஃபீஸ் கம்மியா? எந்த பிளஸ் 2 பையனுக்கு நாப்பி மாத்திட்டு இருக்கீங்க? பாயிண்ட் இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொச்சு போட்டுல பிடிக்கிறீங்க. நான் வந்து 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தருவாங்க. அதுலயே ப்ரீகேஜிக்கு 95,000 ரூபாய் ஆரம்பிச்சு இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். பிளஸ் 2க்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் மட்டுமே. நான் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். ஆனா பிளஸ் 2 ஓட சிலபஸ் வேற, 10th ஓட சிலபஸ் வேற, 8th ஓட சிலபஸ் வேற. சிலபஸ் மாறும்போது இன்னும் ஹார்டான டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. எங்க ஒண்ணுமே தெரியாதவங்க மட்டும் கையை தூக்குங்க பாக்கலாம். நமக்கு ஆர்ஜி ஸ்டூடியோல நல்லாவே தெரியுங்க. இந்த வீட்டுக்கு அந்த பில்லுக்கு நான் தான் கையெழுத்து போடுவேங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணனும். இந்தாங்களா ஆளுக்கு 50 ரூபா கோனாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 இல்ல உங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ப்ரீகேஜி எல்கேஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் பண்றாங்க சார். அது கூட பரவாயில்ல சார், ஏன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி எடுத்துக்கலாம். எங்க மக்கள் பாவம் சார். பிஎம்பி அப்படினா புவர் மெமரி பீப்பிள், எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. ஆனா ஒரு டிரான்ஸ்போர்ட் பத்தமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35 ல இருந்து 45 55 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. மோர் தென் 80% ஆஃப் தி எஜுகேஷன் ஃபீ டிரான்ஸ்போர்ட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. நாங்க என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? ஒரு பெரிய சந்தேகமே வருது, இவங்க ஸ்கூல் நடத்துறாங்களா இல்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்களான்னு கூட ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, ஏன் பெரிய பணம் வாங்குறீங்கங்கறாரு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஸ்கூல் வேனுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கு சார். சரி. அந்த வசதியோட ஒரு வேனை வாங்கணும், அதுக்கு ஒரு டிரைவர் போடணும், அதுக்கு ஒரு டீசல் போடணும். ஃபீஸ்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி தான் வாங்குவோமா ஒழிஞ்சு 3 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு 1500 1700 இப்படிதான் ஃபீஸ் இருக்கும். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சார் டிஸ்டன்ஸ் பொறுத்து அப்படின்னாக்கா இவங்களுடைய அட்மிஷன்ஸ் டைம்லயே சொல்றாங்க 5 கிலோமீட்டருக்குள்ள தான் அட்மிஷன்ஸே போடுவோம்னு சொல்றாங்க. அதிகபட்சம் 6 கிலோமீட்டருக்கு மேல அட்மிஷன்ஸ் இருக்க போறது இல்ல. கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். உங்க ஸ்கூல்ல நீங்களே சொல்லுங்க சார், உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் அதிகபட்சம் எவ்வளவு தூரத்துக்கு டிராப் பண்றீங்க சார்? 20 கிலோமீட்டரா 30 கிலோமீட்டரா? சொல்றா என்ன பேசுறா இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. ஒரு பள்ளிக்கூடம் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னா ஸ்கூலை ஒட்டி நிறைய செலவு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேக், புக்கு, அது இதுன்னு இருக்கு. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அத புடிங்கி தின்னாரா அனுமாரு. ஆக்சுவலா ஒரு பேரண்டா உங்களுக்கு தெரியும் இது வந்து பணம் வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. அப்படி பணம் வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் இவங்க பண்றாங்கன்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். முதல்ல அந்த டெக்ஸ்ட் புக்குக்கு ஒரு ஃபீ வாங்குறாங்க. அது வந்து நீங்க ஒரு வெறும் டெக்ஸ்ட் புக்குக்கு 40,000 வாங்குறாங்க சார். அவங்க கொடுக்கறது வந்து வெறும் பென், பென்சில், டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக் நீங்க வாங்கிக்கணும். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அதுக்கு வந்து ரிசிப்ட் கிடையாது, நான் செக்கா தர முடியாது, கேஷா கட்டணும். எங்க உள்ள ஸ்கூல் ஏரியா மட்டும் சொல்லுங்க. ஈசிஆர்ல ஒரு ஸ்கூல் ஈஞ்சம்பாக்கத்துல. பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படிதானே? வெறும் என் பையனோட ஷூஸ் அவங்க குடுக்குற அந்த கடையில தான் வாங்கணும். அதோட ரேட் 1800 rupees. என்ன சார் வேணும்? ஒரு அரைக்குள்ள காரா புந்தி வேணும். சின்ன ஷூ, அது அதே பிராண்ட் அதே மாதிரி ஷூ வெளியில கிடைக்குது, ஆனா அந்த ஷூ வாங்க கூடாது. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. என்னது அது போடக்கூடாது. 500 ரூபாய் கிடைக்கிறதெல்லாம் போடக்கூடாது. 1800 ரூபாய் கொடுத்து வாங்குறது மட்டும் தான் போடணும். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி வெட்டிக்குது, அப்படியே சூடாவுது. இது கம்பல் பண்றாங்க சார். சார் சில பேரண்ட்ஸ் மகேஷ் பூபதி போட்டிருக்க ஷூ தான் நீங்க கொடுக்கணும். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊச்சிட்டு இருப்பான். இல்ல நீங்க என்ன சொல்றத பார்த்தா இல்ல இப்ப நீங்க சொல்ற தியரி படி பார்த்தா பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே மூட்டையா கொண்டாந்து உங்கள்ட்ட கொட்டுறதுக்காக வர்றாங்க மாதிரி சொல்லி கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. இட் இஸ் a complaint. இல்ல சில இன்னொன்னு சொல்லுங்களேன், எப்படி எல்லா பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் இல்லையோ அதே மாதிரி எல்லா பேரண்ட்டும் ஒரே பேரண்ட் கிடையாது. நான் இல்லாதவங்க கிட்ட நயா பைசா வாங்க மாட்டேன், இருக்கிறவங்க கிட்ட கறந்து வாங்குவேன். கிடையாது. இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இப்ப நீங்க உடனே பேரண்ட் தான் விரும்புறாங்கன்னா அப்ப அவங்க விருப்பத்துக்கு அவங்க வாங்கிட்டு போறாங்க. இந்த பரஜா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. நான் உங்கள்ட்ட நேராவே ஒரு கேள்வி கேட்றேன். இன்னைய மிடில் கிளாஸ் எவ்வளவு கிரீடியா இருக்காங்க, அதை நீங்க எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்க? ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. சார் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க குழந்தை வந்து ப்ரீகேஜில ஜாயின் பண்ணி 3 மாசத்துல வந்து இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிறாங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி.
அதை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இங்கிலீஷ் லேப் இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு 1-2 வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கேபிட்டலைஸ் பண்ணது உண்மைதான். இதற்கெல்லாம் நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பவுமே எந்த ஸ்கூல்ல ஜாஸ்தி ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூலுங்கிற ஒரு மென்டாலிட்டி டெவலப் ஆயிடுது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே சிந்திங்க. ஐ திங்க் இந்த ஷோ மேபி எலெக்ஷன் டைம்ல வரப்போகுது. சோ எஜுகேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை பப்ளிக் எப்படி பாக்குறாங்க, இது என் தன்மான பிரச்சனை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆண்டவங்களாவே இருக்கணும், நீங்க அடிமைகளாவே இருக்கணும். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.